ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. விவேகானந்தர் நிறைய சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்காங்க. அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு மனம் மயங்குபவர்களை விட உற்சாகம் பெறுபவர்கள் தான் அதிகம். அந்த அளவுக்கு அவருடைய சொற்பொழிவினுடைய ஆற்றல் நிறைந்த சொற்கள் அப்படி வரும். அவ்வளோ ஒரு விவேகானந்தர் என்னும் அந்த பெயருக்கு ஏற்ப அவ்வளோ விவேகமா இருக்கும் அவருடைய சொற்பொழிவு. ரொம்ப ரொம்ப விவேகமா இருக்கும். அப்படி அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு நிறைய பேர் அப்படியே அதிசயிச்சு போயிடுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்படிப்பட்ட அமெரிக்காவில கூட போய் எத்தனையோ பேரு தன்னுடைய சமயங்களை பற்றி கூறும் பொழுது அவர்களில் மிகவும் சிறியவரான விவேகானந்தருடைய உரைக்கு தான் நிறைய பேரு தொடர்ந்து கைத்தட்டி 4 நிமிடங்களுக்கு மேல அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்க எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவில் வாழும் சகோதர சகோதரிகளே அப்படின்ற வார்த்தை. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் விவேகானந்தரை பற்றி. அப்படிப்பட்ட விவேகானந்தர் எங்கு தன்னுடைய உரை நிகழ்த்தும் போதும் அவர் ரொம்ப ஒரு ஒரு கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு. தன்னுடைய குருவிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா உரைகளிலுமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அவருடைய நிறைய சொற்பொழிவுல தன்னுடைய குருவாகிய ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். அப்ப அவரிடத்துல கேட்டாங்க, நீங்க இவ்வளவு பெரிய ஒரு விவேகி, சிறந்த சொற்பொழிவாளர், சிறந்த சிந்தனையாளர், ஒரு புரட்சியாளர், நீங்க போய் ஏன் இப்படி ஒரு மாண்டனுக்கு நீங்க ஒரு குருவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கடவுளை விட அப்படின்னும் பொழுது விவேகானந்தர் சொன்ன ஒரு கதை ரொம்ப உருக்கமா இருக்கும். நமக்குள்ள ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு தெளிவை கொடுக்குற மாதிரி இருக்கும். குரு என்பது அவசியமா. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கடவுளோட நிறுத்திப்பேன்பா, இந்த மாதிரி ஒரு மனுஷன் எல்லாம் வணங்குற அளவுக்கு. ஏன்னா இப்ப அப்படிதான் இருக்கு காலகட்டம். இப்ப இருக்கிற காலகட்டம் எல்லாரும் தன்னை கடவுள்னு சொல்லி தன்னுடைய பாதத்துக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி பூஜை பண்ண சொல்லி அதுக்கு கட்டணம் எல்லாம் வசூலிச்சு நிறைய பொய்யும் புரட்டும் இருக்கின்ற இந்த காலகட்டம்ல எந்த காலகட்டத்துல இருந்தும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பனைமரத்து கீழே இருந்து பாலை குடிச்சா கூட கல்லுதான் குடிச்சோம்னு நினைச்சுக்கிற உலகம் இது. அதனால கண்டிப்பா இந்த மக்கள் ஒரு விழிப்பு நிலையில இருக்கிறது அவசியம். ஆனா பாலை கூட கல்லுன்னு நினைச்சா எப்படி? அதனால கண்டிப்பா ஒரு குரு என்பவர் அவசியமா, குரு என்பது தேவையா, குரு என்பவர் யார் அப்படின்ற ஒரு தெளிவு வரணும். அந்த தெளிவு எல்லாத்தையுமே தவறா எடுத்துக்கூடாது. விழிப்பு அவசியம். ஆனால் அந்த விழிப்பு நம்மள அறியாமைக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. அறிவினுடைய பாதைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும். அப்படின்னும் போது இந்த குரு விவேகானந்தர் குருவை பற்றி சொன்ன அந்த கதை நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். என்ன சொல்றாரு விவேகானந்தர், ஒரு பெரிய கிணறு, அந்த கிணறுல தண்ணி இல்லை, நல்லா அதுல ஃபுல்லா சேராயிட்டு இருக்கு, முழுவதும் சேரு. அந்த கிணத்துக்குள்ள ஒரு குட்டி தவளை மாட்டிக்குது. அந்த தவளை என்ன பண்ணுது, அந்த சேத்துல இருந்து வருவதற்கு மேல வரணும், அந்த கிணத்துல இருந்து மேல ஏறி தரைக்கு வரணும். அது எவ்வளவோ முயற்சி செய்யுது, அந்த கிணத்துல இருந்து அந்த சேத்துல இருந்து தன்னை மாட்டிக்காம, அமுங்கி போகாம, மூழ்கி போகாம தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு அது எவ்வளவோ முயற்சி பண்ணுது. முயற்சி பண்ணாலும் அதால முடியல. இது கூடவே மாட்டிக்கிட்ட ஒரு தவளை எப்படியோ அது ஜம்ப் பண்ணி மேல வந்துச்சு. அந்த தவளை சொல்லுது, இல்லப்பா முடியும், நீ மேல. இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்லுது. எவ்வளவோ அதுவும் ஜம்ப் பண்ணி குதிச்சு குதிச்சு பாக்குது. அதால அதனுடைய உயரத்தை அதால முடியல, அவ்வளவு கொஞ்சம் உயரத்துக்கு அதால ஜம்ப் பண்ண முடியல. அதனால அது என்ன பண்ணுது, ஐயோ அவ்வளவுதான், இந்த சேத்துலயே மூழ்கி நம்ம செத்து போயிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது கால்கள் உள்ள போயிட்டு இருக்கு. அப்படி அது மூழ்க போகிற நேரத்துல
அந்த கிணத்து வழியா ஒரு வயசான தவளை ஒண்ணு வருது. அது எட்டி பாக்குது. இந்த குட்டி தவளை அப்படியே மூழ்க தயாராயிட்டு இருக்கு. அப்ப அந்த பெரிய தவளை சொல்லுதான், உன்னால முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணு, ஜம்ப் பண்ணு, எவ்வளவோ உயரம் தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த குட்டி தவளை சொல்லுதான், இல்ல என்னால முடியல, நானும் ஒரு மணி நேரமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னுடைய உடல் எல்லாம் சோர்வு அடைஞ்சு போச்சு, என்னால இனிமே முயற்சி பண்ணவே முடியாது, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன், என்னால குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுதான். அந்த பெரிய தவளை சொல்றான், இல்ல முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணு, உயிரை காப்பாத்திக்கலாம் இல்லையா, முயற்சி பண்ணுன்னு சொல்லுது. எவ்வளவோ சொல்லியும் அந்த தவளையால அது ஜம்ப் பண்றதுக்கு அதுக்கு ஆற்றல் இல்ல. அதனால அப்படியே மூழ்கிற நேரத்துல இந்த பெரிய தவளை சொல்லுது, ஐயோ பின்னாடி பாரு, ஒரு பாம்பு ஆணு வாயை பொளந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்படியா அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி அந்த தவளை மேல வந்துருது. இத சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்றாரு, இதைத்தான் குரு செய்கிறார். அதாவது நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் என்னன்னு நிறைய பேர் தெரியாம இருக்கும். நமக்குள்ள என்ன திறமை இருக்கு, நமக்குள்ள என்ன அறிவு இருக்கு, என்னென்னமோ இருக்கு இல்லையா. ஏன்னா இறைவன் இந்த உலகத்திற்கு ஒருவரை அனுப்பும் போது யாருக்குமே அவனுக்கு பாரபட்சம் கிடையாது. ஏதோ ஒரு ஆற்றலை அவங்களுக்குள்ள புதைச்சி வச்சுதான் அனுப்புறான். அந்த ஆற்றலை நம்மை பற்றி நமக்கு தெரியாததை கூட குரு என்பவர் யாருன்னா அவர் நம்மை பற்றி தெரிந்து வைத்திருப்பார். அதுதான் உண்மையான குரு, அவர்தான் நல்ல குரு, அவர்தான் சிறந்த குரு. அதைத்தான் விவேகானந்தர் சொல்றார், என்னை பற்றி எனக்கு தெரியாததை கூட என் குருவாகிய ராமகிருஷ்ணர் அறிந்து வைத்திருந்தார். இதுக்குதான் குரு வேணும். அதாவது என்னதான் சுடர் விட்டு அந்த விளக்கு பிரகாசிச்சு எரிந்தா கூட தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா, அதைத்தான் குரு செய்கிறார். அப்போ எப்படி அந்த சிறு தவளை, குட்டி தவளைக்கு தனக்குள்ள இருந்த ஆற்றல் தெரியல பாருங்க, இல்ல நான் சோர்ந்துட்டேன்னு சொல்லுது. ஆனா அந்த பெரிய தவளை சொல்லும் போது என்ன சொல்லுது, பாரு பின்னாடி உன்னை முழுங்கறதுக்கு பாம்பு இருக்குன்னு சொன்னோன்ன அது எப்படி அதுக்குள்ள இருந்த ஆற்றலை தன் உயிரை காப்பாத்திக்கணுன்றதுக்காக மேல குதிச்சு வந்தது பாருங்க. அதுதான் குருவினுடைய வேலை. நம்ம இந்த உலகம் என்கிற சேற்றுல நம்ம எல்லாம் மூழ்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு குருவானவர் நமக்கு கிடைச்சிட்டாருன்னா அந்த அன்பான கை கண்டிப்பா நம்மளை தூக்கி மேல விட்டுரும். நமக்குள்ள இருக்கிற அந்த திறமைய நமக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரும். இதுதான் குரு. அதனால குரு என்பவர் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சரியான குருவை அடைந்தோமா என்பது கேள்வி, யாரை நாம் குருவாக பெற்றோம் என்பதும் கேள்வி. அந்த மாதிரி நம்ம குருவை உரசி பார்க்கும்போது எந்த விதத்திலுமே குறை இருக்கக்கூடாது. குரு உரசி பார்க்கலாம், விவேகானந்தர் உரசி பார்த்தார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அந்த மாதிரி நம்ம உரசி பார்க்கலாம். இன்னும் ஒரு விவேகானந்தர் ஒரு கதை சொல்கிறார் குரு என்பவர் யார் என்பதற்கு. அதாவது ஒரு சிங்கம், அந்த சிங்கம் என்ன பண்ணுது, நிறைமாத கர்ப்பிணியா இருக்கு. அப்படி அது கர்ப்பிணியா இருக்கும் பொழுது அது இரையை தேடி அதுக்கு தேவையான இரை அடுத்த பாறையில இருக்கு. அதனால இரை தேடுற அவசரத்துல என்ன பண்ணுது, இந்த பாறையில இருந்து அடுத்த பாறைக்கு குதிக்குது. அப்படி குதிக்கும் பொழுது அதனுடைய வயிற்றுல இருந்து குழந்தை ஒரு பாறை இடுக்குல போய் விழுந்துருது. சிங்கக்குட்டி, சிங்கம் ஒரு குட்டி தான் ஈனும், அது குட்டி போய் கீழே விழுந்துருச்சு. இந்த குதிச்ச கர்ப்பிணி சிங்கம் என்ன பண்ணுது, அந்த வலியில அது இறந்து போயிடுது. அப்போ தாய் சிங்கம் இல்ல. இந்த குட்டி போய் எங்க விழுந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டுக்குட்டிங்களுக்கு மத்தியில போய் விழுந்துருச்சு. அந்த நேரத்துல ஆடும் குட்டி இருக்கு, அந்த நேரத்துல அது போய் விழுந்துருது. அப்போ இது ஆடு குட்டிங்களோட குட்டிங்களா இந்த சிங்க குட்டி வளருது. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும் போது தனக்கு அது சிங்கம்ன்றது தெரியாது. ஆடுங்களுடைய அந்த இயல்பு, ஆடுங்க என்ன பண்ணும், ஆட்டுக்குட்டிக்கிட்டே பால் குடிக்கிறது, ஆடுங்கிட்டே அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு. எங்கேயாவது சிங்கம் வரதை பார்த்தா ஆடுங்க ஓடும் இல்லையா, இந்த சிங்கக்குட்டியும் ஓடும். அப்போ ஒரு முறை ஒரு சிங்கம், ஒரு வயதான சிங்கம் தூரத்துல இருந்து பாக்குது, ஆடுங்களோட ஓடுறது ஒரு சிங்கம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்ட வருது. இந்த சிங்கத்துக்கு ஆடுங்கள்லாம் ஓடி போச்சு, இந்த சிங்கத்துக்கும் பயம் ஓடுது. ஆனா இந்த பெரிய சிங்கம் விடல, போய் சிங்கக்குட்டிய புடிச்சிருச்சு. புடிச்சிட்டு நீ யார் தெரியுமான்னு, நான் ஆடு அப்படின்னு சொல்லுது. இல்ல நீ தான் நான் தான் நீ அப்படின்னு சொல்லுது. இல்லையே நான் ஆடு, அதுதான் எங்க அம்மா, அதுதான் என் சகோதரர்கள் சொல்லுது. இல்ல நீ சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த சிங்கக்குட்டி ஒத்துக்கவே மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுது, இந்த பெரிய சிங்கம் அதை புடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு குட்டையில போய் காமிக்குது, எட்டி பாரு அப்படின்னு சொல்லுது. எட்டி பாக்குது சிங்கக்குட்டி, பார்த்தா பக்கத்துல இருக்க சிங்கம் மாதிரியே தானும் தெரியுது. ஆஹா, நான் உன்ன மாதிரியே இருக்கனே, நீதான் நானா அப்படின்னு சொல்லுது. ஆமா நான் தான் நீ தான் நான். இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரு நம்மள அடைஞ்சாரு அப்படின்னு சொன்னா இதுதாங்க. அதாவது நம்ம ஆடுங்களோட ஆடுனா நமக்குள்ள எந்த திறமையுமே இல்ல, நாமளும் ஒரு கூட்டத்தோட இருப்போம் இல்லையா.
அதாவது ஆசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, தற்பெருமை, இப்படின்ற ஒரு ஒரு கூட்டத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த குணங்களோட வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளும் ஒரு சாதாரண ஒரு மனிதரை நினைச்சிட்டு இருப்போம். ஆனா குரு நம்மளை தேடி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ அப்படிப்பட்டவன் அல்ல, நீ சாதாரண ஒரு பிறவி அல்ல, உன் பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய பிறவியினுடைய நோக்கத்தை, மானிட பிறவி எடுத்தது அரிதுன்னு சொல்றாங்க அவை பிராட்டி. அப்படிப்பட்ட ஒரு அரிதான மானிட பிறவி அடைந்த நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறதுக்காக வந்தோம் இல்ல இல்லையா? தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம், என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். எப்படி அந்த பெரிய சிங்கம் வந்து நீ சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்கத்துக்குரிய அந்த கர்ஜனை, அந்த வீரம், அந்த கம்பீரம் வந்துருமோ, அந்த மாதிரி தாங்க குரு வந்த உடனே நாம யாருன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம சாதாரண ஆட்டுக்குட்டி கிடையாது, நம்ம ஒரு சிங்கம். அப்படி சிங்கம்னும் பொழுது வாழ்க்கையில எப்படி இருக்கும்? அந்த சிங்கத்துக்குரிய ஒரு இலக்கணத்தோடு வாழ்வோம் இல்லையா? அந்த மனிதனுக்குரிய இலக்கணத்தோடு வாழ ஆரம்பிச்சிருவோம். இப்ப மனிதனுக்குரிய இலக்கணம்னா என்ன? நேர்மை, அச்சமின்மை, பொறுமை, நடுநிலைமை, இப்படி நிறைய குணங்களை சொல்லலாம். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், நம்முடைய அந்த திறமையை முழுமையாக வெளிக்கொணரும் பண்பு, எப்பவுமே உற்சாகமா இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த குணாதிசயங்களோடு வாழ வைக்கிறது வேணும்னா நமக்குள்ள இருக்கு. அதை வெளியே கொண்டு வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு குரு தாங்க. ஒரு குருவை அடைந்தவர்களால் தான் கண்டிப்பா இதை நம்மளால முடியும். ஏன்னா நமக்கு நம்ம யாருன்னு தெரியாது, வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். அதற்காக கண்டிப்பாக குரு அவசியம். அதனாலதான் தமிழ் மரபை என்ன சொல்றாங்க? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவை காண்பிக்கிறாங்க, பிதா குருவை காண்பிக்கிறார். குருவால மட்டும் தாங்க தெய்வத்தை காமிக்க முடியும். உண்மையான தெய்வத்தை நாம் உணர வேண்டும் என்றால் அது கண்டிப்பா குரு அவசியம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. இப்ப நிறைய பேரை கூப்பிட்டு கேளுங்களேன், உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவோம். நான் மருத்துவர் ஆகணும், நான் விஞ்ஞானி ஆகணும், நான் வந்து பிஇ படிச்சுட்டு நிறைய சம்பாதிக்கணும், முதல் மாதமே நான் 10 லட்சம் சேலரி வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும், நிறைய கார் வாங்கணும், விதவிதமா இப்படி நிறைய உடைகள் உடுத்தணும். இப்படிதான் எல்லாருடைய வாழ்வினுடைய நோக்கம் கேட்டீங்கன்னா அதனுடைய மைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனா உண்மையா இது ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய நோக்கம். ஆனா மானிடனா நீ ஏன் வந்த? நீ மனுஷனா ஏன் வந்த? ஒரு காரணம் இல்லாம காரியம் இல்லை இல்லைங்களா? இப்ப நம்ம மனிதனா வரோம் இந்த உலகத்துக்கு, 6 அறிவு கொடுத்து இறைவன் அனுப்புது. இந்த 6வது இதுக்கு பாருங்க, ஒரு விஞ்ஞான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனுக்கு லிமிட் கிடையாது. இறைவனாகிய இந்த வெளிக்கு எல்லை இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லையே கிடையாது. அதே மாதிரி கடவுளை பற்றி நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ள கடவுளை நீங்க அடக்க முடியாது. அப்போ இறைவனுக்கு எப்படி எல்லைகள் இல்லையோ, லிமிட் இல்லையோ, அந்த மாதிரி அந்த 6வது அறிவுக்கும் லிமிட் இல்லைங்க. நம்மளுடைய இந்த 6வது அறிவை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க விளக்கம் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதனுடைய உச்சத்தை இன்னும் யாருமே தொடல. அதனுடைய ஒரு சிறு பகுதியை தான் ருசி பார்த்திருக்காங்க. எப்படிப்பட்ட விஞ்ஞானியான ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மகான்களா இருந்தாலும் இன்னும் 6வது அறிவினுடைய ஒரு நுனி, ஒரு சின்ன ஒரு துளியை தான் நம்ம எல்லாரும் ருசி பார்த்திருக்கோம். இன்னும் அது நிறைய இருக்கு. நம்ம மாதிரி சாதாரணமானவங்க இன்னும் அது கிட்ட கூட போகல. இதுதான் உண்மை. வள்ளல் பெருமானார்லாம் இன்னும் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அப்படிப்பட்ட 6வது அறிவை பெற்று வந்த நாம் அதனுடைய உண்மை தாத்பரியத்தை உணர்ந்து அந்த மாண்ட பிறவியினுடைய அந்த நோக்கத்தை முழுமையா உணர்ந்தோமான்னு கேட்டா இல்ல. அந்த முழுமையா உணர வைக்கிறதுக்கு கண்டிப்பா குரு வேணும். சரி, இப்போ நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னு கேட்டேன். நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நோக்கம் ஒண்ணுதாங்க. தனிப்பட்ட மனிதனுக்கு தனிப்பட்ட வெவ்வேறு நோக்கங்கள் இருக்கலாம். ஆனா நீ மனுஷனா பிறந்தையே, உனக்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டா ஒண்ணுதாங்க. அது அமெரிக்காவில பிறந்தாலும் சரி, இங்க இருக்கிற அம்ஜிகரையில பிறந்தாலும் சரி, வாஷிங்டன்ல பிறந்தாலும் சரி, வந்தவாசில பிறந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல பிறந்தாலும் சரி, இந்த மனிதனாக பிறந்த எந்த ஆதிவாசியா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரே ஒரு நோக்கம் தாங்க, இறைவனை உணர வேண்டும், அறிவில் முழுமை பேறு அடைய வேண்டும். ரெண்டு தாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். இறைவனை உணர்தல், அறிவில் முழுமை பேறு அடைதல். நீ பெற்று வந்த அந்த 6வது அறிவினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, இறைவனை உள்ளதை உள்ளபடி உணர்தல்.
அந்த கடவுளை உள்ளதை உள்ளபடி உணர்றோம் பாருங்க, அந்த அறிவு இருக்கு பாருங்க, அதாங்க அறிவு ஃபுல்ஃபில்மெண்ட். அறிவு முழுமை பேர் அடைஞ்சிடும். அந்த முழுமை பேர் அடைய வைக்கிறதுக்கு சாதாரண இல்லைங்க, குரு வேணும். இந்த குரு இஸ் கிஃப்ட் ஆஃப் காட். நீ நல்ல கடவுளை வணங்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஒரு நல்ல குருவை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிறவில கிடைச்சிடும். அப்ப நல்ல பிறவி நீங்க எந்த பிறவில கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு குரு கிடைச்சிட்டாருன்னா நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். அதே மாதிரி குருவினுடைய அருளால் தான் கடவுளினுடைய உண்மை தாத்பரியம் நமக்கு தெரியும். அது மாதிரி சொல்லுவாங்க, குரு இஸ் கிஃப்ட் ஆஃப் காட், காட் இஸ் கிஃப்ட் ஆஃப் குரு. கடவுளின் அருளால் குரு அருள் கிடைக்கும், குருவின் அருளால் கடவுளினுடைய அருள் கிடைக்கும். அப்ப உண்மையான குரு கிடைச்சாதான் கடவுளை நம்ம உண்மையா உணர முடியும். கடவுளை உண்மையா வணங்கணுமா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம குரு கிடைச்சிருவார். இதுதான் உண்மை. அப்ப அந்த குரு என்பது நமக்கு கிடைச்ச ஒரு பிரசாதங்க, வரப்பிரசாதம். அவர் சாரதா தேவியார் சொல்றாங்க, மனிதனாக பிறந்தா 3 வித சம்பத்துகள் வேணும்னு சொல்றாங்க. இந்த 3 சம்பத்து ஒருவருக்கு கிடைச்சிருச்சுன்னா அவர் தான் இந்த வாழ்வினுடைய நிறைவை புரிந்து கொண்டு இந்த வாழ்வினுடைய நோக்கத்தை முடிச்சுக்கிட்டு இந்த பிறவியை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பிறவிக்கு 3 சம்பத்துகள் கிடைச்சா போதும். நம்ம என்னென்னமோ சம்பத்து சொல்றோம் இல்லையா, 3 சம்பத்துங்க. என்ன சம்பத்து தெரியுமா? முதல் சம்பத்து மானிட பிறவி. மானிட பிறவி கிடைக்கிறது ரொம்ப அரிது. 2வது சம்பத்து மானிட பிறவி கிடைச்சா போதாதுங்க, அந்த மானிட பிறவில குரு கிடைக்கணும். குரு கிடைக்கணும், சரியான ஒரு குரு கிடைக்கணும். குரு கிடைச்சா போதாதுங்க. 3வது சம்பத்து என்ன தெரியுங்களா? கிடைச்ச குருவை நீங்க சரியா புடிச்சுக்கிட்டீங்களா அப்படின்றது. எத்தனையோ பேருக்கு குரு கிடைக்கிறாங்க, எத்தனை பேருங்க அந்த குருவை புரிஞ்சுக்கிட்டு அவரை பிடிச்சுக்கிறாங்க. நல்ல சிக்கனை பிடித்தேன்னு சொல்லி மாணிக்க வாசகர் பிடிச்சா இருப்பாருங்க, அந்த மாதிரி பிடிக்கணுங்க, இறுக்கமா பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சிட்டா போதும், கண்டிப்பா நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறும். இதுதான் குரு. அந்த மாதிரி குருவை எத்தனை பேர் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த வாழ்க்கை என்ற பிரயாணம் இருக்கு பாருங்க, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரயாணம் இல்ல. இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப கடினமானது, முள் படுக்கதாங்க நம்ம வாழ்க்கை. இன்னொன்னு ஒரு பெரிய காடுங்க இந்த வாழ்க்கை. எங்க சிங்கம் வரும், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி நமக்கு திக்குமுக்கு தெரியாம, திசைக்கு தெரியாம, எங்க பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, முள் இருக்கு, இன்னும் நிறைய விஷ சந்துகள் இருக்கு, விஷ கிருமிகள் இருக்கு, கொடுமையான விலங்குகள் இருக்கு. எப்ப நம்மள என்ன தாக்கும்னு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நமக்கு வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லையோ, அந்த மாதிரிதாங்க வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை மாதிரி ஒரு சஸ்பென்ஸ், திகில் நிறைஞ்சது எதுவுமே கிடையாது. யாருக்கு எந்த வினாடி என்ன நடக்கும்னே தெரியாது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட வாழ்க்கையில அந்த பிரயாணம் செஞ்ச ஒருத்தர் கிடைச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி கிடைச்சிட்டா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சு இல்லையா? இப்ப அது என்ன போச்சு, எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல, எல்லாரும் ஒரு யூகம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விமானத்துல நம்ம போய் அது வெடிச்சு சிதறி பை சான்ஸ் நம்ம பொழைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம விழுந்துட்டோம். இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி விழும்பொழுது எதுவுமே தெரியாது, எது கிழக்கு, எது மேற்கு, வடக்கு, தெற்கு, சாப்பிடறதுக்கு தண்ணி கிடைக்காது, சூரிய வெளிச்சம் கூட கிடைக்காத காட்டுக்குள்ள நம்ம போய் விழுந்துட்டோம்னு வச்சோம். நினைச்சு பாருங்க, நம்ம தனியா இருக்கோம், தனியா வீட்டுக்குள்ள அறைக்குள்ள இருக்குன்னா நம்ம பயப்படுற நம்மள ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? உண்மை இதுதாங்க, வாழ்க்கை கூட இப்படிதான். யாரும் யார் கூடயும் வர முடியாது. வாழ்க்கைன்ற பிரயாணமும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கும். அப்ப நமக்கு எப்படி இருக்கும் ஒரு ஃபீல்? ஐயோ, எங்க வைக்கிறது, எங்க பாம்பு வரும், எங்க விஷ ஜந்து வரும், நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம அப்படி அந்த மனநிலையை நினைச்சு பாருங்க. அப்ப அன்பா ஒரு கை நமக்கு பிடிக்குது, அன்பா இருக்கு அந்த கை. அது சொல்லுது, என்னம்மா இங்க தனியா மாட்டிக்கிட்டியா, இந்த இடத்துல எனக்கு எல்லாமே தெரியும், ஒன்னும் பயப்படாத, எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியும், எங்க மேடு இருக்குன்னு தெரியும், உன்னை அழகா கொண்டு போய் நீ சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் உன்னை சேர்த்துறேன்னு சொல்லி அன்பான ஒரு கை, ஆதரவு ஒரு கை நம்மளை பிடிச்ச அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். அது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். அப்படித்தாங்க குரு. நம்ம இந்த வாழ்க்கை என்ற பிரயாணத்துல அப்படிதாங்க திக்குமுக்கு தெரியாம நின்றுட்டு இருக்கோம். இப்ப அன்பா ஒரு கை உன்னை கொண்டு போய் அழகா சேர்த்துறேன். இந்த இகலோக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பரலோக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இது ரெண்டையும் நீங்க சரியா வாழணும்னு சொன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க குரு வேணும். அதாவது ஒரு சின்னமா ஒரு விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க.
பாகவதத்துல வரும்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ண பெருமான் வந்து ரொம்ப சேட்டை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சேட்டை. அவரை வந்து யசோதை என்ன பண்ணாங்களா, ரொம்ப கிருஷ்ணனுடைய சேட்டை தாங்க முடியல, அதனால கொண்டு போய் குருகுலத்துல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி குருகுலத்துல விட்டுட்டாங்க. அப்படி விட்ட உடனே என்னதான் அந்த குழந்தை சேட்டையா இருந்தாலும் அது டீச்சர் கிட்ட போயிட்டோம்னா பாருங்களேன் அமைதியாயிடும். அதே மாதிரி கண்ணபெருமானும் ரொம்ப அமைதியாயிட்டாரு. அமைதியான உடனே எல்லாருக்கும் கீதையை உபதேசம் பண்ண அந்த கண்ணபெருமானுக்கு குரு வந்து முதல் எழுத்து அக்ஷரம் சொல்லி கொடுக்குறாரு எல்லாருக்கும். இது ஒரு கற்பனை கதைன்னு நினைச்சுக்கலாம், பாகவதத்துல ஒரு கதை. அப்ப என்ன பண்ணாரா, ஆ எழுது அப்படின்னு சொன்னாராம். உடனே ஒரு பெரிய பலகை மாதிரி இருக்கிற ஒண்ணு எடுத்து அந்த குரு அங்க இருக்கிற மாணவர்களுக்கும் ஆன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. எல்லாரும் அது மேலேயே எழுதுங்க. எல்லாரும் மேலேயே ஆன்னு எழுதுறாங்க. இப்ப குரு சொல்றாரு, எல்லாம் எழுதி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. இப்ப சொல்லி கொடுக்குறேன், உங்க பலகைய அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் போய் மாணவர்கள் எல்லாம் பலகைய தண்ணி போட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. கண்ணபெருமானும் கிருஷ்ணரும் போறாரு. குட்டி கிருஷ்ணர், பாலகிருஷ்ணர் அவர் போறாரு. தண்ணியை போட்டு அலைக்கிறாரு. அலையில வாயில இருந்து என்னென்னமோ குட்டிங்க என்ன பண்ணுமோ எல்லாம் பண்றாருங்க. அந்த ஸ்லேட்ல இருக்கிற அந்த பலகையில இருக்கிற அந்த எழுத்து அலையவே மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, பாவங்க அலையில. என்ன பண்ணாரு, குரு கிட்ட நல்லா நம்ம திட்டுவாங்க, சரி வரிசையிலாவது போய் நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பயந்துட்டே போய் வரிசையில நிக்கிறாரு. அப்படி நிக்கும் போது எல்லா மாணவர்கள்கிட்டயும் குரு ஆன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப கண்ணபெருமான் போய் ஸ்லேட்டை நீட்டுறாரு. நீட்டினா எழுத்து அப்படியே இருக்கு. இவர் எழுதி கிறுக்கி கிறுக்கி வச்சது அப்படியே இருக்கு. வந்தது பாருங்க குருகு. என்ன சேட்டை ஏங்கிட்டு நீ ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொன்ன உங்ககிட்ட? அழைச்சிட்டு வர சொன்னீங்க, ஏன் அழைச்சிட்டு வரல? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் குருவே, நான் எத்தனையோ பண்ணி பார்த்தேன், எதுவுமே பண்ணாலும் அலையவே மாட்டேங்குது அப்படின்னு. என்ன பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி குரு என்ன பண்ணாராம், தன்னுடைய கமண்டலத்துல இருந்து ஒரு 2 சொட்டு தண்ணீர் எடுத்து அப்படி விட்டாராம். உடனே அந்த எழுத்து அலைஞ்சிருச்சான். இப்ப எப்படி போச்சு அப்படின்னாராம். உடனே கண்ணபெருமான் சொன்னாராம், நான் எழுதின எழுத்த என்னால அழைக்க முடியாது, ஆனா குரு நினைச்சா அழைக்க முடியும்னு சொன்னாராம். எல்லாரும் ஆழ்ந்த பொருள் இருக்கு பாருங்க. இறைவன் எழுதிய எழுத்து என்பது நம்முடைய விதிங்க. நம்முடைய விதி இப்படித்தான் போகணும்னு இருந்தா கூட குருன்னு ஒருத்தர் நமக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மாறிடுங்க நம்ம விதி. இதைத்தான் சொல்லுது அந்த பாகவதத்துல வர கதை. அப்போ குரு என்பவர் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் பாருங்க. இறைவனால் விதிக்கப்பட்ட அந்த நியதியை கூட, அந்த நீதியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு தாங்க உண்டு. அதனால குரு கிடைக்கிறது கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. எத்தனையோ ஜென்ம 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 ஜென்மமா நாம புண்ணியம் பண்ணி இருந்தாதான் இந்த ஜென்மத்துல குரு அடைய முடியும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனா அதுல ரொம்ப பாவம் என்ன தெரியுங்களா, அந்த குருவை நம்ம விட்டுறது. அந்த குருவை விடவே கூடாது. அப்படி அளவுக்கு நம்ம குரு மேல ஆழ்ந்த பக்தியும் ஆழ்ந்த ஒரு பிடிப்பும் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, மரியாதையும் வச்சுட்டோம்னா, ஒரு நிலை வரைக்கும் தாங்க குருவை நம்ம பிடிக்கணும். இதுதான் உண்மை. ஒரு நிலை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா குருவை நீங்க பிடிக்க வேண்டாம். எண்ணியவன் உறங்கி விடுவான், எண்ணங்கள் உறங்குவதில்லைன்ற மாதிரி நீங்க பிடிச்ச அந்த பிடி இருக்கு பாருங்க, வாழ்க்கை முழுவதும் உங்களை தொடர்ந்து வரும். அதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றிய பயம் நம்மை விட்டு அகலும். இதுதாங்க உண்மை. குருவை பிடிப்பது என்பது, குருவை நினைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த வாழ்க்கையில குரு என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. குரு பக்தி என்பது மிக முக்கியமான ஒன்று. குருவினுடைய தொடர்பு என்பது பூர்வ ஜென்ம புண்ணியம். இப்ப குரு பக்தி, குரு தொடர்பு, குரு தேவை அப்படின்னு விவேகானந்தர் குரு கிடைச்சாரு. இந்த மாதிரி நிறைய பேருடைய சாதனையாளர்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குரு இருக்காருன்றது தெரியும். யாருக்குமே குரு தூண்டி விடுறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும்னு சொன்னோம் இல்லைங்களா? சரி, இப்ப எப்படி இந்த குருவை அடையிறது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைங்க. குரு நம்மை தேடி வருவார். சரி, தேடி வரணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? சாதாரணமா எல்லாரையும் குரு தேடி வந்துடுறாரு அப்படின்னா உண்மையான தேடல் இருக்கணும். இதெல்லாம் இயல்பு. உண்மையான தேடல் இருக்கணும். ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டா மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை என்பது சிந்திக்கணுங்க. நம்மளுடைய சிந்தனை திறன் மேம்படும் போதே நம்ம தேடலுக்கு ஏற்ற குரு கிடைப்பாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒண்ணு சொல்றேங்க, உண்மையா இறைபக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க,
இறைவனை இப்போ வள்ளல் பெருமானார் எனக்கு உண்மை உரைத்தருளேன்னு சொல்லி இறைவனிடம் மன்றாடினான். அந்த மாதிரி மன்றாடல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம் தேடலுக்கு ஏற்ற குரு நம்மை தேடி வருவார். இப்போ கிருஷ்ணனுக்கு குரு, அர்ஜுனனுக்கு குரு யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பெருமான் தான். அப்படிப்பட்ட அர்ஜுனன் கிருஷ்ண பெருமானிடம் கேட்கிறார், குரு இல்லையா, குரு கிட்ட கேட்கிறார், உன்னை நான் எப்படி அடைய முடியும்? அடைவதற்கு தான் உபாதைகள் எல்லாம் சொல்லிட்டார். நம்ம எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம்னா, கண்டிப்பா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முழுமை எப்பன்னா நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்க போய் நம்ம போய் முடிச்சுக்கணும் இல்லையா? நடுவுல அப்படி இப்படி எல்லாம் போறது இல்ல வாழ்க்கை. நம்ம எங்க இருந்து வந்தோம்? கடவுள்கிட்ட இருந்து வந்தோம். மீண்டும் எங்க போனோம்? கடவுள்கிட்டயே போகணும். அப்ப அந்த கடவுள்கிட்ட போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அந்த போறதுக்கு வழிய காமிக்கிறது தாங்க குரு. இப்போ விவேகானந்தர் சொல்றாரு, கடவுளை நமக்குள் கல்வியினால என்ன அப்படின்னா, நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர்வதுதான் கல்வி. சரி, குரு என்பவர் யாருன்னா, அந்த தெய்வீகத்தை வெளிக்கொணர்வதற்கு தடைகள் இருக்கு பாருங்க, எத்தனை தடைகள் சொல்ல முடியுமா? அவ்வளவு தடைகள் இருக்கு. அந்த தடைகளை அகற்றுவதுதான் குருவினுடைய வேலை. குரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கம். அப்ப அந்த கலங்கரை விளக்கம் என்ன பண்ணும்? நமக்கு ஒரு வழி தவறி போன கப்பலை எல்லாம் பாதைக்கு கொண்டு வருது இல்லையா, சரியான இடத்துக்கு. அது மாதிரிதாங்க குருவும் வழி தவறி போற நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதுதான் குருவினுடைய வேலை. ஓ, கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேக்குறாரு, நான் உன்னை அப்ப நான் வழி தவறி போன ஆளு தானே, அப்ப நான் உன்னை அடையணும்னு சொன்னா நான் எப்படி உன்னை அடைய முடியும் அப்படின்னு சொன்னா, உனக்கு நான் நிறைய பூஜைகள் பண்ணா, அபிஷேகம் பண்ணா, நிறைய இப்ப பண்றோம் இல்லையா பக்தி என்கிற நம்ம மார்க்கத்துல, அப்படி எல்லாம் பண்ணா கிருஷ்ணா நான் உன்னை அடைய முடியுமா அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் சொல்றாரு, இப்படியெல்லாம் நீ பண்ணா என்னுடைய அருளை பெறலாம், அதோட உள்ளன்போடு பண்ணாதான். மேலோக்கமா சில பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண அடைய முடியாது. அப்ப நீ என்னை எப்படி அடைய முடியும்னு கேட்டா, கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில குரு என்பவர் வேணும். என்னை அடைவதற்கு அவர் சொல்லும் வழிகள் மூலமாகத்தான் நீ என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கீதையில் கிருஷ்ண பெருமானே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இறைவனை அடைவதற்கு வழி நாம் குருவை வணங்குவதுதான். அந்த குரு என்பவர் எப்படி அதை அடைய முடியும்? சரி, அப்ப குருவை அடைஞ்சிட்டோம்னா நம்ம எப்படி அடைய முடியும் கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. உண்மை அதுதானுங்க. நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் போதாது, அதுதான் உண்மை. அப்போ நம்முடைய அறிவு அந்த அளவுக்கு தான் சிந்திக்குது. குரு என்பவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரிங்க. இப்போ ஒரு ஃபில்டர் என்ன பண்ணும்? கெட்டதை வடிகட்டி போட்டுரும், நல்லதை என்ன பண்ணும்? கொடுக்கும். அப்படிதாங்க குருவும். குரு ஒரு ஃபில்டருங்க. நமக்கு எது தேவையோ, நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியமோ, நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லதோ, நம்ம வாழ்க்கையினுடைய பிரயாணத்துல எது முழுமையை நோக்கி நம்ம போறோம் இல்லையா, அந்த முழுமைக்கு எது தடையா இருக்கோ அதையெல்லாம் எடுத்துருவாரு. இதை நம்ம உணர முடியும். குருவை அடைஞ்ச பிறகு நம்மால உணர முடியும். அப்போ எது தேவையில்லாத வடிகட்டி தேவையானதற்கு படிக்கட்டுவதற்கு, நமக்கு நம்மை நாமே அறிமுகப்படுத்துவதற்கு குரு தேவை. அப்ப நம்ம வாழ்க்கை என்ற பிரயாணத்தை நாம் நல்லபடியா நடத்தணும்னு சொன்னா கண்டிப்பா குரு என்பவர் மிக மிக அவசியம். இப்போ ஒரு இழுக்கல் உடையூழி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்னு சொல்றார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது ஒரு வழுக்கலான பாதைங்க. அந்த பாதையில நம்ம நடந்து போகும்போது கொஞ்சம் கவனமா நடந்தாதான் வழுக்கி விழாம நடக்க முடியும். அப்படியே நடந்தாலும் கால் எந்த இடத்துல வைக்கிறோமோ வழுக்கி கூட விட்டுடலாம். ஆனா ஒரு ஊன்றுகோல் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி போகலாம்? கண்டிப்பா வழுக்காம அந்த ஊன்றுகோல் நம்மளை கொண்டு போய் அந்த வழுக்கு நிறைந்த பாதையில இருந்து கொண்டு போய் நம்மள சேஃபா பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுடும். அந்த மாதிரி தாங்க குரு. குரு ஒரு ஊன்றுகோல் மாதிரி. அப்படி கிடைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழுக்கல் நிறைந்த பாதை இருக்கு இல்லையா வாழ்க்கை, அதுல கண்டிப்பா நம்ம வழுக்கி விழாம, வழுக்கி விழுறதுன்னா நம்மளுடைய எந்த தவறுகளும் செய்யாம, எந்த குற்றங்களையும் மாட்டிக்காம, கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் நம்ம கூடவே இருந்து எப்படி கண்ணை ஈம காப்பாத்துது பாருங்க. அந்த மாதிரி குரு கிடைச்சிட்டாருன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க வாழ்க்கை. ஒவ்வொரு வினாடியும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்மை நாம மறந்தா கூட அவர் நம்ம மறக்கவே மாட்டாரு. ஒரு பொறுப்பா இருந்து, ஒரு மாணவன் எப்படி ஒரு நல்ல ஆசிரியருங்க, ஆசிரியருக்கே அந்த பொறுப்பு இருக்கும்போது ஆசிரியரை விட 1000 படி 1,00,000 படி மேல குருங்க. அவங்க வித்யா குரு, இவங்க ஞான குரு. அந்த ஞான குரு தனக்கு கிடைச்ச அந்த சிஷ்யர்களை கண்டிப்பா கண்ணும் கருத்துமா
அந்த வாழ்க்கை என்ற பிரயாணத்துல எங்கேயுமே வழுக்கி விழாம கண்டிப்பா அவங்க கைய பிடிச்சு பத்திரமா கூட்டு போய் நம்மள எங்க சேர்க்கணுமோ எங்க கடவுள்கிட்ட கொண்டு போய் பத்திரமா சேர்த்துருவாங்க. அது கண்டிப்பா நம்மளுடைய குரு என்பது அவசியம். எல்லாரும் சரியான குருவை எப்படி அடையிறதுன்றது தேடல் இருக்கும் இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்க, தேடுங்க. கடவுளை உண்மையா நினைச்சு வழிபடுங்க. உங்களை தேடி நல்ல குரு வருவா. வாழ்க வளம்.